வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய வீடியோ பதிவில் கடுகு கருவேப்பிலை போட்டு ஒரு அட்டகாசமான ஒரு குழம்பு, அதாவது புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது அசப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பசியை தூண்டும், ஜீரண சக்தியை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு 4-5 நாள் வரைக்கும் அப்படியே கெடாமல் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருள்: கடுகு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1, தக்காளி 1 பொடியாக கட் பண்ணது, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா 3/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாய்த்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இது இந்த பொருள்லாம் நல்லா வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்: கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். தாளிக்கிறது கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதான். அடுப்பை பற்ற வச்சு வானலியில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சாதத்துலேயும் பிரட்டி சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை அதில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம். இந்த குழம்பு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துருக்கோம், கடுகும் சேர்த்துருக்கோம். சுவை அபாரமாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள் இதை அப்படியே செஞ்சு எண்ணெய் மிதக்க பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு 4 நாள் 5 நாள், ஏன் 1 வாரம் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு அதை எடுத்துட்டு அடுத்து 2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பை நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் அதில் எண்ணெய் விட்டுட்டு, கடுகு உளுந்தம்பருப்புக்கு எண்ணெய் விடலை, அப்படியே தான் பொரித்து எடுக்கிறேன். நல்ல தாளித்தம் ஆகணும், இல்லைன்னா கசப்பு தன்மையை கொடுக்கும் குழம்பு. அதனால் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா தாளித்தம் ஆகட்டும். நல்லா தாளித்தம் பொரிஞ்சு வந்தோடனே அதை அப்படியே தட்டில் தக்காளி வெங்காயம் வதக்கின அதுலேயே நீங்கள் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு அதை எடுத்துட்டு அடுத்து மிளகு, சீரகம், வெந்தயத்தை வதக்கி கொடுக்குறேன். இப்போ தனித்தனியாக வதக்கினது அத்தனையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ அது இன்னும் கொஞ்சம் வதங்கினதும் அதையும் தட்டில் சேர்த்து ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். இதில் மிக்ஸி ஜாரில் என்னென்ன பொருள் அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் எல்லாத்தையும் எடுத்து அடுப்பு பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி வச்சுட்டு அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்தம் செஞ்சுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்தமானதும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையை வதக்கி கொடுப்போம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். தக்காளி ஜூஸ் இறங்க வதங்கினா சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு சேர நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சு ஒரு கெட்டியான புளி 1/2 கப் அதையும் சேர்த்து ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கிட்டேன். வேறு தண்ணி விடையில் புளி தண்ணியிலே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா தாளித்தமானதும் நல்லா வதங்கின பிறகு இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்து வெறும் வடைச்சட்டியில் அந்த நம்ம 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே நல்லா பிரட்டி எடுங்க. பிரட்டினதும் தேவையான அளவு தண்ணி விடுங்க. இதில் அரைக்கும் போதே மசாலா பொருள்லாம் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிடலாம். எல்லாத்தையும் அரைச்சிட்டிங்கன்னா வெறும் நம்ம கலந்து கொடுக்குறது தான் வேலை. நான் இந்த மசாலா அரைக்கும் போதே நான் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்தே அரைச்சிட்டேன். அதனால் இப்போ மிக்ஸி ஜாரை அலம்பி நான் தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா அருமையாக குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நல்லா கலந்து கொடுங்க. 1/2 ஸ்பூன் உப்பையும் நான் சேர்த்துட்டேன். அரைக்கும் போதே எல்லா பொருளும் ஒன்றா அரைச்சிட்டிங்கன்னா வெறும் வடைச்சட்டியில் வதக்கி கொடுத்து கலந்து கொடுத்தா போதும். இதில் கடைசியாக 4 சக்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லா வித சுவை, கசப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். பாருங்கள், நல்ல எண்ணெய் மிதக்க நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கேன். அது நல்ல குழம்பு கொஞ்சம் கிரேவியாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் குழம்பு பதத்தில் எடுத்துக்கலாம். அருமையாக சூப்பராக கடுகு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுதோம். இதில் கடுகும் கருவேப்பிலையும் மருத்துவ குணம் உள்ளது. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை செய்து பாருங்கள். வேலைக்கு போகிற பெண்கள் இதை எண்ணெய் மிதக்க செஞ்சு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வடைச்சட்டியில் சூடு பண்ணி சாப்பிடுங்க. 1 வாரம் ஆனால் கூட இந்த குழம்பு கெடாதுங்க.
இந்த ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிடவும் நல்லா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் இப்போ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.